சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வரலாறு. சென்னிமலை திருக்கோயில் தனிச்சிறப்புகள். பின்னாக்கு சித்தர். 18 சித்தர்களுள் ஒருவனாக பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தியடைந்த திருத்தலம். பொய் சொன்னா நாக்கு புண்ணாகும் என போதித்து வந்ததால் புண்ணாக்கு சித்தர் எனவும், நாக்கின் பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்பெற்றார். இவர் தவமிருந்த குகை ஒன்று உள்ளது. ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் அரங்கேறியது. உலகிலுள்ள முருக பக்தர்கள் யாவரும் நாள்தோறும் மனமுருகி பாராயணம் செய்யும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் இயற்றிய ஸ்ரீ பாலன் தேவராய சுவாமிகள் காங்கேயம் நகரின் அருகே உள்ள மடவிலகம் என்னும் ஊரைச் சார்ந்தவர். இவர் மைசூர் தேவராச உடையாரின் காரியதரிசியில் ஒருவராய் இருந்தவர். ஸ்ரீ கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டி முருகனை நினைத்து வேண்டி காலத்தில் அரங்கேற்றம் செய்ய உரிய ஆலயம் சென்னிமலை ஆண்டவர் திருக்கோயில்தான் என்பது அருளாணையினால் உணர்ந்து சென்னிமலை திருக்கோயிலில் சீரோடும் சிறப்போடும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசத்தினை அரங்கேற்றம் செய்தார். சஷ்டி விரத மகிமை. இத்திருக்கோயிலில் பிரதி மாதம் வளர்பிறை சஷ்டி திருநாளிலும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி திருவிழா 6 நாட்களிலும் எண்ணற்ற பக்தர்கள் விரதமிருந்து வருவது தொன்று தொட்டு வரும் நோன்பு. குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி முறையாக சஷ்டி விரதம் கடைபிடிப்போருக்கு சென்னிமலை ஆண்டவர் குழந்தை பேறு அருள்வது கண்கூடு. குழந்தை வரம் வேண்டுவோரும் வரத்தின் பலன் கிடைத்த பிறகும் தொடர்ந்து குழந்தைகளோடு சஷ்டி திருநாளில் ஆண்டவரை தரிசித்து அருள் பெறுவது பரம்பரையாக வழக்கத்தில் உள்ளது. நவகிரக கோயில். மூலவர் சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக செவ்வாய் கிரகமாக அமைந்தும், மூலவரைச் சுற்றி கிரகங்களில் 8 கிரகங்களும் அழகிய தேவகோஷ்டங்களில் பாங்குடன் அமைத்து அருள்பாலிக்கிறார்கள். இங்கு மூலவரை வலம் வந்து வணங்கினாலே நவ கிரகங்களையும் வணங்கி வழிபட்ட பலன் உண்டு. தேவியர் இருவருக்கும் தனிக்கோயில். சென்னிமலை ஆண்டவரின் அம்பாள் அருள்மிகு வள்ளி தெய்வானை திருக்கோயில் முருகன் சந்நிதிக்கு பின்புறம் படிக்கட்டுகள் வழியாக மேலே சென்றால் அங்கு தேவியர் இருவரும் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயர்களுடன் சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய தவம் செய்து இறைவனை அடைந்து அங்கேயே தனிப்பெருங்கோயிலாக கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் சிறப்பு வேறு எங்கு காண முடியாத சிறப்பாகும். அருள்மிகு வள்ளி தெய்வானை 2 உருவங்களும் ஒரே கல்லில் பிரபையுடன் அமைக்கப்பட்டுள்ளது தனிச்சிறப்பாகும். முருகப்பெருமான் பழத்திற்காக கோபித்து பாலகனாக மலைமேல் எழுந்தள்ளியுள்ளதால் தேவியர் இருவரும் தனி கோயிலாகவும் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி கோலத்தில் தனியாகவும் வீட்டிருக்கின்றனர். மாமாங்க தீர்த்த மகிமை. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மிகவும் வறட்சியான கோடை காலத்தில் சிறிதேனும் மழையில்லாத கொடூரமான நேரத்தில் மலைக்கோயிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள மாமாங்க தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தமானது அதிசயம் நிறைந்தது, தெய்வீக சிறப்பாகும். அதை கண்டுகளித்து வழிபடும் பக்தர்களின் மகிழ்ச்சி அடற்கரியது. கடந்த 1988, 2000 மற்றும் 2012 ஆண்டுகளில் மாமாங்க தீர்த்தம் தானாகவே பொங்கி வழிந்து சிறப்பு பெற்றுள்ளது. சிரசு பூ உத்தரவு கேட்டல். சென்னிமலை ஆண்டவர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் புதிய வீடுகள் கட்டவும், தங்கள் வீடுகளில் நடைபெறும் திருமணங்கள் குறித்து, பெண் பிள்ளைகளை வரன்கள் குறித்தும், மேலும் விவசாய பூமிகள் வாங்குவது விற்பது மற்றும் கிணறு வெட்டுதல், ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டுதல், புதிய வியாபாரங்கள் செய்ய வியாபாரத்தில் கூட்டு சேர்த்தல், புதியதாக தொழில் துவங்குதல் மற்றும் வியாதிகள் சம்பந்தமாக மருத்துவமனை செல்லுதல் முதலான அனைத்து விஷயங்களையும் முடிவு செய்ய சென்னிமலை ஆண்டவருக்கு அர்ச்சனை பூ செய்து சிரசு உத்தரவு கேட்டு நல்ல உத்தரவு கிடைத்த பின் மனநிறைவுடன் செயல்படுவது தொன்று தொட்டு நடந்து வரும் அற்புதமாகும். சிரசு பூ உத்தரவு நல்லபடியாக கிடைக்காவிட்டால் குறிப்பிட்ட செயல்களை பக்தர்கள் தவிர்ப்பதும் வழக்கமாக கொண்டுள்ளனர். பொதிக்காளைகள் மூலம் திருமஞ்சனம் கோயிலில் செல்லுதல். சென்னிமலை ஆண்டவரின் தினசரி அபிஷேகம் மற்றும் நைவேத்திய காரியங்களுக்கு திருக்கோயிலால் பராமரிக்கப்பட்டு வரும் 2 அழகிய பொதிகள் மூலம் தினசரி அடிவாரத்திலிருந்து திருமஞ்சனம் தீர்த்தம் 1320 படிகள் வழியாக மலைக்கு கொண்டு செல்லும் சிறப்பு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாகும். இரட்டை மாட்டு வண்டி மலையேறிய அதிசயம். உலகமே வியக்கும் வண்ணம் அதிசயத்திலும் அதிசயமாக கடந்த 12/2/1984 அன்று இரட்டை மாட்டு வண்டி 1320 திருப்படிகள் வழியாக மலையேறிய அதிசய நடந்தேறியது. பாரத நாடு முழுவதிலிருந்தும் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் முதல் நாள் இரவே மலை மற்றும் நகரம் முழுவதும் நிறைந்து இறைவன் நிகழ்த்தப் போகும் திருவிளையாடல்களை காண கண்ணுறங்கா காத்து கிடந்து சென்னிமலை ஆண்டவர் திருவருள் பெற்றனர். அருளாளர்கள் சிறப்பு. ஸ்ரீ அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி மகிழ்வித்து முருகப்பெருமானிடம் படிக்காசு பெற்ற திருத்தலம். செங்கத்துறை பூசாரி.
இவர் கிபி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் பல்லடம் தாலுகாவைச் சேர்ந்த செங்கத்துறை என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். சென்னிமலை அடிவாரத்தில் இவருடைய சமாதியும் மடமும் உள்ளன. இவர் இளமையிலேயே துறவு பூண்டு சென்னிமலையை அடைந்து முருகக்கடவுள் வழிபட்டு பல திருப்பணிகள் செய்து அருள் பெற்றவர். இவர் செய்த திருப்பணிகள்: மலைமேல் மகாமண்டபம், மலைக்கோவிலில் கல்பாவித்தியது, அடிவாரத்தில் கைலாசநாதர் கோயில் வெளிமண்டபம், உள்மண்டபம், கோபுரம், திருமதில் ஆகிய திருப்பணிகள். மலைமேல் மகாமண்டப திருப்பணியின் போது மகாமண்டபத்தூண் ஒன்றில் சிற்பி இவரது உருவம் செதுக்கப்பெற்ற சிலையொன்றை கட்டவும் அதனை கண்டு தம்பிரான் கற்பூசாரி வந்துவிட்டான், இனி இந்த உடற்பூசாரிக்கு வேலையில்லை என்றாராம். பின்னர் ஓரிரு நாளில் ஜீவசமாதி எய்தினார். வேட்டுவப்பாளையம் வேளாளர் தம்பிரான். இவர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னிமலையில் வாழ்ந்தவர். இவர் சமாதி பெருந்துறையை அடுத்து வேட்டுவப்பாளையத்தில் உள்ளது. முருகன் அருள் பெற்று வாக்கு சொல்லுதலில் வல்லவராய் விளங்கினார். இவர் செய்த திருப்பணிகள்: சென்னிமலைகள், படிக்கட்டு, படிவழி மின்விளக்குகள், யாத்திரிகர் மண்டபம், மடம், ராகால பூஜை கட்டளை, அம்மன் கோவில் திருமதில், பங்குனி உத்திர தேர், அவனாசி தேர், பழனி பூசாரி மடம் முதலிய திருப்பணிகள் இவரால் செய்யப்பட்டவை. 6 கால பூஜை. சென்னிமலையில் தயிர் புளிப்பதில்லை என்பது தல ஐதீகம். தலவிருட்சம் தீந்துருணி புலி. படிக்காசு புலவர் முதலிய புலவர்கள் இத்தலத்து முருகனை பாடியுள்ளனர். சென்னிமலை வேலவருக்கு சேர்கொம்பு 12, கன்னி குறவள்ளிக்கும் காலில்லை, இந்நிலையே ஆட்டுக்கு காலில்லை, யானைக்கு கொம்பில்லை, பாட்டுக்குள் ஆராய்ந்து பார் என்பது திருத்தலத்தை பற்றி உலக வழக்கில் வழங்கும் பழைய சம்பிரதாய வெண்பா. இத்திருக்கோயிலானது மலைக்கோவிலுக்கும் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல வசதியாக 1320 படிகள் கொண்டு படிவழி பாதையையும் வாகனங்கள் மூலம் செல்ல 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள தார் சாலை ஒன்றையும் உள்ளது. படிவழியில் பக்தர்கள் செல்ல ஏதுவாக ஆங்காங்கே நிழல் தரும் மண்டபங்களும் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்ல திருக்கோயில் மூலம் அடிவாரத்திலிருந்து 2 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மலைக்கோயிலானது காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சந்நிதி நடை திறந்து பக்தர்கள் வழிபாட்டிற்கு தடையின்றி பூஜை செய்யப்பட்டு இரவு 8:15 மணிக்கு சந்நிதி நடை சாத்தப்பட்டு வருகிறது. திருக்கோயிலில் ஸ்ரீ மார்க்கண்டேய கோத்திரத்தைச் சேர்ந்த அர்ச்சகர்களால் காரண காமிய அகமங்களின்படி பூஜை மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. தினசரி 6 கால பூஜை சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது.